ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்ன? ஓகே, உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து தெரியும். இன்ஃப்ளேஷன்னா வந்து என்னது? ஜெனரல் ரைஸ் இன் தி price level of goods. ஒரு பொருளோட விலை வந்து ஜெனரலாவே ரைஸ் ஆகி இருந்துச்சுன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? குட்ஸோ சர்வீசஸோ அதோட பொருள் வந்து அந்த பொருளோட விலை வந்து ஜெனரலாவே ரைஸ் ஆகி இருந்துச்சுன்னா அந்த சிச்சுவேஷன் அந்த டைம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்ஃப்ளேஷன் டைம்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்ன? ஸ்டாக்ஃப்ளேஷன்னா நீங்க வந்து பாருங்க, அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸ்டாக்னன்ட் ஃப்ளேஷன், அதாவது இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஸ்டாக்னண்டா இருந்துட்டே இருக்கு, எக்காரணத்தை கொண்டு இன்ஃப்ளேஷன் மாறாம அப்படியே இருந்துட்டு இருக்கு, அதான் ஸ்டாக்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அப்ப ஸ்டாக்ஃப்ளேஷன் சிச்சுவேஷன் இந்தியால ஒருவேளை ஏற்பட்டுச்சுன்னா அங்க எப்படி இருக்கும்னா, பொருளோட விலைவாசி, அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், பொருளோட விலைவாசி ரொம்ப அதிகமா இருக்கும், ஜிடிபி வந்து ரொம்ப லோவா இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து என்ன இருக்கும்? ரொம்ப ஹையரா இருக்கும், மக்களுக்கு அதிகமா வேலை வாய்ப்பு இருக்காது. அதுபோல ரிசெஷன் இன் மோஸ்ட் ஆஃப் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ரிசெஷன்னா என்னன்னு நான் சொல்றேன். எல்லா பொருளாதார ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே, அதாவது ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து என்ன ஆயிருக்கும்னா ரொம்ப வந்து லோவா இருக்கும். கவர்மெண்டோடைய பாலிசிஸும் வந்து என்ன ஆயிருக்கும்னா பூரா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கும், கரெக்டா வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இன்னும் கிளியரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். இன்ஃப்ளேஷனா வந்து என்னது? ஜெனரலா ஒரு பொருளோட விலைவாசி வந்து என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜெனரல் ரைஸ் இன் தி பிரைஸ் லெவல் ஆஃப் கமாடிட்டிஸ், அதுதான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அப்போ அப்படி பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன்ல பொருளோட விலைவாசி அதிகமா இருக்கும். அப்ப ஸ்டாக்ஃப்ளேஷன்ல பொருளோட விலைவாசி வந்து அதிகமா தான் இருக்கும். சரி, இந்த டைமிங்ல இன்ஃப்ளேஷன் டைமிங்ல மக்கள் அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் டைம்ல மக்கள் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பொருளோட விலைவாசி அதிகமா இருந்தாலும் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? ஸ்பெண்ட் பண்ண தான் செய்வாங்க. பட் ஆனால் ஸ்டாக்ஃப்ளேஷன் சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா மக்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, மக்கள்கிட்டே காசு வந்து குறைவாக தான் இருக்கும். இன்ஃப்ளேஷன் சிச்சுவேஷன் இருந்தால் கூட எக்கனாமிக் க்ரோத் வந்து இருந்துட்டே தான் இருக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும். பட் ஆனால் ஸ்டாக்ஃப்ளேஷன் டைமிங்ல எக்கனாமிக் க்ரோத் வந்து என்ன ஆகாது? இருக்காது, இதெல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டே வரும், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் டைமிங்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறைவாக தான் இருக்கும். இன்ஃப்ளேஷன் இருக்கும், பட் ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்க தான் செய்யும். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறைவாக தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்டாக்ஃப்ளேஷன் சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கும் இன்ஃப்ளேஷனும் கம்பேர் பண்ணா ஜஸ்ட் ப்ரைஸஸ் மட்டும் தான் சேமாக இருக்கும், மிச்சபடி எல்லாமே அப்படியே கான்ட்ராடிக்டரியாக இருக்கு. ஓகேவா? ஸோ இன்ஃப்ளேஷன்ல பொருளோட விலைவாசி அதிகமாக இருக்கும், ஸ்டாக்ஃப்ளேஷன் பொருளோட விலைவாசி அதிகமாக இருக்கும். அந்த டைம்ல மக்கள் இன்ஃப்ளேஷன் டைமில் பொருளோட விலைவாசி அதிகமாக இருந்தாலும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஸ்பெண்ட் பண்ணி அதை பொருளை விலை கொடுத்து வாங்க தான் செய்வாங்க. பட் ஸ்டாக்ஃப்ளேஷன் டைமில் அப்படி கிடையாது, மக்கள் வந்து காசு கொடுத்தே வாங்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட காசு வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் எக்கனாமிக் க்ரோத் அதிகமாக இருக்கும், இதில் அப்படியே குறைவாக இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்ன இருக்குன்னா இன்ஃப்ளேஷன் டைமிங்ல குறைவாக இருக்கும், பட் ஆனால் ஸ்டாக்ஃப்ளேஷன் டைமில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன் அண்ட் இன்ஃப்ளேஷன்.